This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி வந்து கவர்மெண்ட் அப்ரூவலோட ரொம்ப ஜென்யூனா நடந்துட்டு இருக்க ஒரு கம்பெனி. இதுல யாரு வேணாலும் சேர்ந்துக்கலாம். இதுல ஜாயின் பண்ணி நிறைய பேர் இப்ப ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பிஓ மூலியமா ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர் இல்லை எனி ஜாப் எதில் இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தான் இதில் ஒர்க் இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்க்ரீனில் நம்பர் தரேன். எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவில் மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை எப்படியெல்லாம் எடுத்துக்கணுங்கிறத பற்றி இந்த நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாதாம் பருப்புனா என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். பாதாம் பருப்பை வந்து வாதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மத்திய கிழக்கை பூர்வீகமாக கொண்ட ஒரு பிரபலமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த மரக்கொட்டையாகும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னென்னன்றதை பார்த்துடலாம். பாதாம் வந்து ஆரோக்கியமான மோனோசாச்சுரேட்டட் கொழுப்புகள், புரதம், நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் இதெல்லாம் நிறைஞ்சிருக்குது. இப்போ இதோட முக்கிய ஊட்டச்சத்துன்னு பார்த்தோம்னா விட்டமின் இ, கால்சியம், மக்னீசியம், விட்டமின் B12, இரும்புச்சத்து, பொட்டாசியம் மற்றும் துத்தநாகம், இவ்வளோ சத்துக்களும் அந்த பாதாம் பருப்பில் இருக்குது. இப்போ இதோட நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, தினமும் பாதாம் பருப்பு சாப்பிட்றது வந்து பல நன்மைகளும் மருத்துவ குணங்களும் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து இதய ஆரோக்கியம். பாதாமில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் கெட்ட கொழுப்பின் அளவை குறைக்கவும் நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது. இதனால் இதய நோய் வராமல் காப்பாற்றுது. அடுத்து வந்து எடை கட்டுப்பாடு. பாதாம் வந்து நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து உங்களை வந்து நீண்ட நேரம் பசி இல்லாமல் பார்த்துக்குது. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வந்து நம்ம எடுத்துக்காமல் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அடுத்து வந்து இரத்த சர்க்கரை கட்டுப்பாடு. மக்னீசியம் உள்ளடக்கம் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கும் போது அதோட தன்மையை வந்து கட்டுக்குள்ளேயே வச்சுக்குது. நெக்ஸ்ட்டு வந்து செரிமானம். ஊற வச்ச பாதாம் வந்து செரிமானத்தை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரிக்கவும் உதவியாக இருக்குது. மேக்ஸிமம் பாதாம் பருப்பு வந்து தோலை நீக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு வந்து மூளை செயல்பாடு. பாதாம் வந்து மூளையின் நினைவாற்றலை அதிகரிக்க உதவியாக இருக்குது. ஸோ சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பாதாம் பருப்பை டெய்லி ஒரு 5 பாதாம் பருப்பு மட்டும் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு மேலே இருக்க தோலை பில் பண்ணி எடுத்துட்டு அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நினைவாற்றல் அதிகரிக்கும். இப்போ இது எப்படி எடுத்துக்கலாங்கிறது ஒரு சில முக்கியமான இது இருக்குது, அதை பார்த்துருவோம். ஏற்கனவே சொன்னது தான் ஊற வைத்த பாதாம். முடிஞ்ச அளவுக்கு முதல் நாள் நைட்டே பாதாம் பருப்பை ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய முழுமையான சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சிற்றுண்டி, அதாவது ஸ்நாக்ஸு. பாதாம் வந்து ஒரு சிறந்த சத்தான ஸ்நாக்ஸாக இருக்கும். நம்ம பேக்டு ஐட்டம் இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு கொடுக்காம பெரியவங்களுமே அந்த மாதிரி சாப்பிட்டுக்காம பாதாம் இந்த மாதிரி ஒரு நட்ஸ் வகைகளில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிட்டோம்னா அது மூலயமா நம்மளுக்கு உடம்பு சத்தாக இருக்கும். இதை வந்து சமையல்லையும் எப்படி பயன்படுத்துகிறான்னா, வேறு எதாவது இனிப்பு பலகாரம், மில்க் ஷேக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் இந்த மாதிரி செய்யும்போது இதை வந்து லைட்டாக துருவி போட்டோம், இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு சாப்பிட்டோன்னா
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயும் சொல்கிறது தான், எதுவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காமல் லிமிட்டாக எடுத்துக்கும் போது அதோட முழு சத்தும் நம்மளுக்கு கிடைக்கும், எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use.